அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. இன்றைக்கு நான் இந்த லைவ்ல பேச போகிற விஷயம் தனிப்பட்ட விஷயம் இல்லை. இது ஒரு திரைப்படத்தோட ரிவ்யூன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் இந்த இதை பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, நேரமும் கிடைக்கவில்லை. இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைத்ததால் இதை பண்ணிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது என்னன்னு சொன்னால், விஜய் சேதுபதி அண்ணா நடித்த சூப்பர் டிலக்ஸ் படம். ஓகே, ஸோ அந்த படத்தை பற்றி நிறைய திருநங்கைகள் விமர்சனம் செய்திருந்தாங்க. அதுக்கு நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கணும்னு இருந்தேன். ஏன்னா பலருக்கு பலவித பார்வைகள் இருக்கும். எனக்கு இருந்த பார்வையை நான் தெரிவிக்கணும்னு நினச்சேன். பணி சுமையின் காரணத்தினால எனக்கு சனி ஞாயிறு மட்டும்தான் நேரம் இருக்கும். அதால் இப்போ நான் செய்துட்டேன்னா அது போய் சேர்ந்துடும். ரொம்ப லேட்டானால் அதுக்கப்புறம் செய்கிறதே வேஸ்ட்டு. ஸோ அதால் என்னோட கருத்து என்னென்னா, முதல்ல விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன், ஒரு திருநங்கையாக நடிக்க வந்ததுக்கு. மற்றபடி ஒரு தனி மனிதராக கூட விஜய் சேதுபதி அண்ணா நிறைய திருநங்கைகளுக்கு ஒரு 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 நல்ல அண்ணனா. ஜீவா இருக்காங்க, ஒரு படத்தில் நடித்த ஜீவா இருக்காங்க. என்ன படம் அந்த படம்? என் பேர் வாயில் வர மாட்டேங்குது. அந்த ஜீவா பொண்ணோட பேரே அந்த தர்மதுரை ஜீவா. அவர் பேரே அந்த தர்மதுரைன்னு தான் வரும். அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அந்த பொண்ணு திரைப்படத்தில் நல்லா காட்டி ஒரு நல்ல படம். அது ரொம்ப ரசித்தேன். நான் கட்டார்லேருந்து பறக்கும்போது அந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் தான் அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நல்ல படம். அந்த படம் ரசித்து பார்த்தேன். நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தாரு, மதிக்கக்கூடிய ஒரு மனுஷர். அதுக்கப்புறம் 2017 தெரியல, சகோதரன் ஃபவுண்டேஷன் நடத்தின திருநங்கைகளோட ஒரு அழகுராணி போட்டிக்கு அவர் ஜட்ஜாக வந்திருந்தாரு. வந்த இடத்துல ஒரு திருநங்கை மயங்கியே விழுந்துட்டு அவரை பார்த்து அந்த திருநங்கை கையால் தூக்கி பிடிச்சி, தங்கச்சி நீ கவலைப்படாதமான்னு பிடிச்சி வச்சுக்கிட்டாரு அண்ணன் மாதிரி. ஸோ அதால் விஜய் சேதுபதி அண்ணாக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கொள்கிறேன். திருநங்கைகள் இந்த படத்தை பார்த்து ஏன் கோவப்பட்டாங்கன்னா, நான் அந்த படம் இன்னும் பார்க்கல. சூப்பர் டிலக்ஸ் நான் பொய் சொல்ல விரும்பலை. அந்த படம் நான் பார்க்கல, விமர்சனம் கேள்விப்பட்டதை வச்சு தான் நான் சொல்கிறேன். திருநங்கைகளுக்கு அந்த படம் ஏன் பிடிக்காம போச்சுன்னா, அதுக்கான காரணத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன் பிடிக்காம போச்சுன்ற காரணம் திருநங்கை எதிர்பார்த்தது, திருநங்கை சமுதாயம் எதிர்பார்த்தது 2வது காஞ்சனா படம். ஓகே, காஞ்சனாவோட அடுத்த லெவலாக இருக்கணும் இந்த படம், திருநங்கைகளுக்கு அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க நினச்சது திருநங்கை ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணி அவங்கள வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும், மக்கள் இன்னும் மதிக்கிற அளவுக்கு கொண்டு போகணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை காரணம்னா தே காட் டிசப்பாயிண்டட். இதுதான் பிரச்சனை. அவங்க திருநங்கைகள் கோவம் வந்தது. நான் சத்தியமாக அடுத்த காஞ்சனா படத்தை நான் எதிர்பார்க்கல. ஓகே, நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது அடுத்த பேரன்பு. காலம் போயிருச்சு, டைம் ஹேஸ் கான். இப்போ நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது காஞ்சனா பார்ட் 2 கிடையாது. காஞ்சனா நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது காஞ்சனா வந்துச்சு. இன்னைக்கு நாங்களே பெரிய திருநங்கைகளாக மாறிட்டோம். ஸோ காஞ்சனா படத்தை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கல. நாங்கள் காத்திருக்கிறது இப்போ பேரன்புன்னு ஒரு அழகிய படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு திருநங்கை மம்முட்டி அவருக்கு ஒரு கதாநாயகியாக கூட வந்திருக்கு, அஞ்சலின்னு ஒரு திருநங்கை. அந்த மாதிரி படத்தை நாங்கள் எதிர்பார்க்கணும். இதுக்கப்புறம் அது ஒரு சின்ன பகுதியில் தான் அஞ்சலி வருவா. 2 அஞ்சலி, ஒரிஜினல் நடிகை பெண் நடிகை அஞ்சலியும் இந்த திருநங்கை நடிகை அஞ்சலி 2 பேருமே அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. என்னோட எதிர்பார்ப்பு அடுத்து காஞ்சனா 2 கிடையாது. நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது பேரன்பு மாதிரி ஒரு ஃபுல் படம், முழுக்க ஒரு திருநங்கை கதாநாயகியாக நடிக்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதால் அந்த படத்தை சூப்பர் டிலக்ஸ் எடுத்த இயக்குனர் என்ன எண்ணத்தில் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் படத்தை பார்க்கல. அவருக்கு கண்டிப்பாக மனசில் ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அந்த ஒரு விருப்பத்தில் அவர் அந்த படத்தை எடுத்தார். அவரை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. சமுதாயத்தில் திருநங்கைகளுக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது. இப்போ வருது, போராடி வெற்றி பெற்று வர்ற திருநங்கைகளுக்கு நல்ல மரியாதை இருக்குது, நான் பார்க்குறேன். ஸோ அந்த மரியாதையை இழிவுபடுத்துகிற அளவுக்கு ஒரு படம் எடுத்துடாதீங்கன்னு தான் என்னோட கருத்து. அது இவர் மேலே கோவப்படுறதை விட நான் பருத்தி வீரன் எடுத்தாரு அமீர் ஐயா, உங்க மேலதாயா கோவப்படணும். எத்தனையோ பாடல்கள் எங்களை புகழ்ந்து வந்தால் நீங்க போட்ட ஊரோரம் புளிய மரம் தான் திருவிழாக்கு எவ்வளவுதான் அலங்காரம் பண்ணி, என்னதான் மேக்கப் பண்ணி, என்னதான் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு என்னை விட்டா உலகத்தில் அழகி யாருலே நினைச்சிட்டு நாங்க நடந்து போவோம் ஜல் ஜல் ஜல்லுன்னு. அப்போ ஒருத்தன் பாடி விட்டுருவான். அந்த பாட்டு செய்யாததையா சூப்பர் டிலக்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் என்னோட கருத்து. இதுதான். நான் விஜய் சேதுபதி அவங்களை குறை சொல்ல மாட்டேன்.
அவர் வந்து நல்ல மனுஷன். அவர் மனசு ஒரு நல்ல மனசு. நான் ஒரு சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியில் பொன்னி அக்காவையும் அப்புறம் இன்னொருத்தவங்களையும், ஒருத்தவங்க அவங்க பேர் மறந்துட்டேன், 2 பேரையும் வந்து சரிசமமாக நடத்தி அந்த நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாரு. அதில் வந்து எனக்கே கண் கலங்குச்சு. நான் அந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டுருந்தா நான் அவரை கட்டியே பிடிச்சிருப்பேன் அண்ணேன்னு சொல்லி. அவர் தங்கமான மனுஷன். அந்த மனிதரை மதித்து சமமாக உட்கார வச்சு சச் எ கிரேட் மேன். ஓகே, நான் நினைக்கிற மனுஷங்களில் நான் சில பேர் யோசிப்பேன், ஏர்போர்ட்டில் இன்கேஸ் சந்திச்சேன். நான் ஏர்போர்ட்டில் தான் பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் பார்ப்பேன் சென்னைக்கு வரும்போது. அப்படி நான் பார்த்தா அவர் ஓடி போய் கட்டி பிடிச்சிருப்பேன் யோசிக்காம. அவ்வளோ தங்கமான மனுஷன். பார்க்கும்போதே அந்த மனுஷன் மேலே எல்லாருக்கும் பாசம் வரும். எனக்கு அந்த சூப்பர் டெலக்ஸ் படம் வந்து தப்பாக இருந்தால் கூட எனக்கு கோவம் வராது. பிகாஸ் ஹீ இஸ் அ கிரேட் மேன். அதால் திருநங்கை சமுதாயத்தில் இருக்க எல்லார்ட்டையும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன், படத்தை எடுத்த இயக்குனர் திட்டுங்க, அந்த அண்ணாவை திட்டாதீங்க. ஏன்னா நமக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில. அதால் நம்ம வந்து அவர் திட்டக்கூடாது. அவர் நல்ல மனுஷன். ஸோ தட்ஸ் மை ஒப்பீனியன். அதே மாதிரி பாராட்டணும்னா நான் மணிரத்னம் சார் தான் பாராட்டுவேன். இதை நான் கோன் அப்லோட் இட் ஆன் மை யூடியூப் as well பிகாஸ் எனக்கு வீடியோஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, மெயின்டைன் பண்ண நேரம் இல்லை. இதையே நான் இங்கே தூக்கி போட போகிறேன். ஸோ பாராட்டுனா மணிரத்னம் சார் பாராட்டுவேன். ஏன்னா திருநங்கையை பற்றி பேசாத காலத்தில் 1991 92 பாம்பேன்ற மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் பாம்பேயில் ஒரு திருநங்கை வந்து அந்த ட்வின் சைல்டை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாரு. அதில் போய் கையை தட்டி அந்த 2 மதங்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது கையை தட்டி மனுஷங்க தாண்டா, நம்ம ரத்தத்தை கிழிச்சா நம்மளும் உயிர் தாண்டாண்டு ஒரு திருநங்கை பேசுகிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை வச்சுருப்பாரு. அவரை பாராட்டுறேன். அதுக்கப்புறம் அப்புன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து திருநங்கை கொஞ்சம் ரவுடியாக காட்டுச்சு. அதுக்கப்புறம் காஞ்சனா வந்து திருநங்கையை தூக்குச்சு. இப்போ பேரன்பு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து வரப்போகிற படம் திருநங்கை மேலே கொண்டு போவே தவிர கீழே கொண்டு போகக்கூடாது. கொண்டு போகாதுன்னு தான் நினைக்கிறேன். அதால் என்னோட கருத்து வந்து ஒரு படத்தால் நம்ம வந்து விஜய் சேதுபதி அண்ணாவோட உறவை நம்ம முடிச்சுக்க கூடாது. தங்கமான மனுஷன். ஸோ இயக்குனர் அந்த படத்தை நான் பார்க்கல, அதால் நான் தவறு கூற முடியாது. அப்படி அந்த இயக்குனர் செய்த தவறாக இருந்தால் அந்த இயக்குனரை தான் நம்ம குறை சொல்லிட்டு நான் அண்ணனை குறை சொல்லக்கூடாது. இதான் என்னுடைய கருத்து. எனக்கு ரொம்ப மனசு வலிச்சிச்சு. நான் டிவிலலாம் பார்க்கும்போது, நிகழ்ச்சியெலாம் யூடியூப்லலாம் பார்க்கும்போது அவரை குறை சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு. I really felt bad for him because he's such a humble and genuine man. ஸோ அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த இதில் சொல்லிக்கிறேன். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எல்லா இனத்திலையும் எல்லா விதமான ஆளும் இருக்கிறாங்க. திருநங்கை இனத்திலையும் இருக்கிறாங்க. ஆண் பெண்கள்லேயும் வந்து கொலைகாரன், கொள்ளக்காரன், கற்பழிப்பாளர் எல்லாமே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அந்த படத்தில் வந்து ஒரு கதாபாத்திரத்தை வந்து they portrayed. ஸோ இங்கே யூரோப்பில் கூட கமர்ஷியல் டிரான்ஜெண்டர்ஸ்ன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து அந்த படத்தில் வந்த கேரக்டர் நம்ம ஓகே சொல்லலாம். யூரோப்பில் இட்ஸ் வெரி காமன். ஏன்னா நான் திருநங்கையாக மாறும்போது யூரோப்பில் என்னோட மாறின பாதி பேர் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவங்க தான். ஸோ இட்ஸ் நத்திங் நியூ இன் யூரோப். பட் தமிழ்நாட்டுக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். பட் யூரோப்பில் இட்ஸ் வெரி காமன். ஏன் நம்ம ப்ரூஸ் ஜென்னர் இல்லையா? ஸோ ஒரு பெரிய ஒலிம்பிக் வீரன் கல்யாணம் பண்ணி எத்தனையோ பிள்ளைங்க, அவருக்கு 2 wife and many children, அவரே பெண்ணாம இல்லையா? ஸோ ஃபார் us இட்ஸ் நத்திங் நியூ. பட் தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு கதை தேவையா அப்படின்றது ஒரு கேள்விதான். பட் எனிவே அதுக்காக நம்ம வந்து விஜய் சேதுபதினாவும் குறை சொல்லக்கூடாது. அதான் என்னோட கருத்து. சச் எ கிரேட் மேன். திருநங்கைங்க என்றைக்கும் பார்த்தா அவருக்கு நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சுற்றி போட்டு அனுப்பணும். அவர் நல்ல மனுஷர் அவர். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் லவ் ஹிம். அதான் என்னோட கருத்து. Thanks for watching my review. புத்தாண்டு வாழ்த்துக்கள் அக்கா. Thank you so much ma. Thank you so much. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னாரு எல்லாத்துக்கும் நன்றி. Thank you very much. Thanks for watching me and love you all. This is my opinion and we shouldn't be be judgmental towards one thing. So விஷயத்தை ஃபுல்லா புரிஞ்சிட்டு we should say anything. So yeah, that's pretty much it. And thanks for watching my live video. You can also follow me on YouTube, and if I get the time to upload videos, I'll be uploading. And those who don't understand Tamil, sorry, unfortunately lately I was just doing Tamil videos because I was quite busy with my Tamil folk, but I'll be doing more videos in English. That's my intention. And love you all guys. Have a wonderful day and thanks for supporting me. Thank you so much.